எங்கு தேட வேண்டும் என்பது பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு தெரிவதில்லை. பாருங்க, லூக்கா 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 11:10. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஏன் இப்படி ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிறார் என்று சொன்னால், உன்னுடைய இருதயத்தில் உனக்கு ஒரு வாஞ்சை வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை தேட வேண்டும் என்கிற வாஞ்சை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, விரும்புகிறபடினாலே இது பேசிக்கா காணப்படணும் உனக்கு, அப்பதான் நீ கண்டுபிடிக்க முடியும் ஆண்டவர் சொல்றார். நீங்க அதுல 13ஆம் வசனத்துக்கு போகும்போது இந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க தேடுவீங்க, கேட்பீங்கன்னா பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுப்பது நிச்சயம் என்று சொல்லி காணப்படுகிற வசனத்தை குறிக்குது. அப்ப தேடுறது, கேட்கிறது அல்லது தட்டுகிறது என்று சொன்னால் எங்கதான் செய்ய வேண்டும் இந்த காரியத்தைனா, வேத வார்த்தைகளில தான் என்ன பண்ணணும், ஆண்டவரை தேட வேண்டும். நல்ல கவனிங்க, எங்க ஆண்டவரை தேடுவீங்க இந்த நாட்களில? எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறாரு அவரு, எங்க போய் தேடுவீங்க? தடவியாகிலும் அவரை கண்டடைக்கணும்னா என்ன அர்த்தம்? வேத வசனங்களில, வேதத்துல இந்த தேவனை தேட வேண்டும் என்பது பாத்தீங்கன்னா அநேகருக்கு தெரிவதில்லை. எங்கெங்கயோ போய் தேடுறாங்க, மலைகளில் போய் தேடுறாங்க, எங்கெங்கயோ தேடுறாங்க. சொல்லி கொடுக்கிற விதமாய் பார்த்தீங்கன்னா அவர்கள் தேடுகிறபடினாலே ஒவ்வொரு தெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் இந்த வேதத்திலே காணப்படுகிற இந்த காட் ஆஃப் த பைபிள் அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த வேதத்திலே காணப்படுகிற தெய்வம், நம்மளை சிருஷ்டித்த தெய்வத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க வேத எழுத்துக்களிலே அவரை தேட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாய் காணப்படுது. அடுத்தது, வேத எழுத்துக்களிலே தேடினா கூட பாத்தீங்கன்னா தவறாக தேடினோம் என்று சொன்னால் அவரை கண்டுபிடிக்க முடியாது. முதலாவது வேதத்தில் தேட வேண்டும். அடுத்தது, வேதத்தில் தேடினாலும் தவறாக தேடுவோம் என்று சொன்னால் அவரை கண்டுபிடிக்க முடியாது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். அப்ப தங்களுடைய சுய நீதியை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் வைத்திருக்கிற நீதி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு சுய நீதியை வைத்துக் கொண்டு தேடினோம் என்று சொன்னால் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய நீதியை கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி நமக்கு தேவன் இப்படிதான் என்று சொல்லி ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு, தேவன் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒரு இமேஜை வைத்துக்கொண்டு நீங்க வேதத்துல தேவனை என்ன பண்ண முடியாது, தவறாய் நீங்க தேடுவீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படிப்பட்டதான வசனங்களில போய் முட்டி இதுதான் தேவன் என்று சொல்லி என்ன பண்ணுவீங்க, நீங்க எடுப்பீங்க. வேத வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே ஒன்றோடு ஒன்று கோர்க்கப்பட்டதாய் காணப்படுகிறது. ஒன்றுக்கு விரோதமாய் ஒரு தேவ வார்த்தை கிரியை செய்ய முடியாது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளணும். அப்ப வேத வசனங்களிலே தேடினாலும் தாங்க விரும்புகிறபடி தேவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேடினா, தாங்க விரும்புகிறபடி தேவன் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு மற்ற வசனங்கள்லாம் முக்கியம் கிடையாது. அவர்கள் எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி தேவனை கண்டுபிடிக்க வேதத்திலே தேடும் பொழுது அந்த வசனங்களை வைத்து, சில வசனங்களை வைத்து, முக்கியமா சொல்றேன், சில வசனங்களை வைத்து தேவன் இப்படி என்கிறதான ஒரு ஐடியாக்கு, ஒரு கூற்றுக்கு இதை தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப தவறாய் தேடினாலும் இவரை கண்டுபிடிக்க முடியாது. மூன்றாவது, சரியாய் தேடினாலும் வாஞ்சை இல்லாதபடி தேடுவோம் என்று சொன்னால் உண்மையாய் தேவனை கண்டுபிடிக்க முடியாது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஞானத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறதை போல தேடுவாயாகில். இந்த வசனம் சொல்கிறது எப்படி தேடணுமா, வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறதை போல தேடுவாயாகில் என்ன பண்ண முடியும், நீ கண்டுபிடிக்க முடியும். அப்ப வேதத்தில் தேடுகிறது மாத்திரம் முக்கியம் அல்ல, வேதத்தில் சரியாய் தேடுகிறது மாத்திரம் முக்கியம் அல்ல, வாஞ்சையோடு கூட, தாகத்தோடு கூட என்ன பண்ணணும். இப்ப நம்மளுடைய ஒரு 500 ரியாலை கீழே போட்டுட்டோம், தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு பதட்டத்தோடு கூட நம்ம தேடுகிறோம். இப்படிலாம் தொலைச்சிருப்பீங்க ஏதாவது இல்ல. முக்கியமா இந்த உலகத்துல அழிந்து போகிற காரியங்கள் ஆனா வேல்யூபிளா உங்களுக்கு காணப்படும் அந்த நேரத்துல, அதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொலைத்திருப்பீர்கள் சொன்னா எப்படி நீங்க தேடுவீங்க? மிகுந்த உற்சாகத்தோடு அல்லது ஒரு பதட்டத்தோடு கூட நீங்க என்ன பண்ணுங்க, அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணாது, உள்ளுக்குள்ளார ஒரு நிம்மதி உண்டா இருக்காது. பாத்தீங்களா, அப்படி நீங்க தேடுறீங்களா ஆண்டவருடைய வார்த்தை? உங்களுக்கு ஒரு கேள்வி வருது,
வேதத்தை குறித்தே ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கும் மட்டுமாக நீங்க அவ்வளவு உற்சாகத்தை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களே உங்களை என்று சொன்னால் நீங்க தான் பதில் சொல்லணும். அது குறைவா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு சின்ன காரியம் பாத்தீங்கன்னா அது இழந்து போகும்போது அவ்வளவு ஒரு ஆதங்கம் உண்டாகுது. அதை தேடணும் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் உண்டாகுது. அதை கிடைக்கும் மட்டுமாய் பாத்தீங்கன்னா தேடுகிறோம். ஆனால் கர்த்தரை தேடுகிறதற்கோ நம்முடைய இருதயம் தன்னை அந்த அளவுக்கு அர்ப்பணிக்க நம்முடைய இருதயத்தால முடியல. ஏன்னா அதற்குள்ளேயே அந்த வாஞ்சை இருக்க மாட்டேங்குது. இப்ப இந்த நாளில கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு வாஞ்சையும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் புதையல ஞானத்தை தேடுறதுக்கு இப்படி சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா ஞானம் என்பது இந்த கர்த்தரை குறிக்கிறதான ஒப்புமையாய் குறிக்கிறதான வார்த்தை. வெள்ளியை போல புதையலை போல என்ன பண்ணணுமோ அவரை தேடுவாய் ஆகியல். அதிகமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்களே யோசித்துக்கொள்ளுங்க. ஒரு பெரிய ட்ரெஷர் உங்களுக்கு கிடைக்குது, புதையல் கிடைக்குது அப்படின்னா நீங்க எப்படி தேடுவீங்க? அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தேடுவீங்களே. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வர்றதுக்கோ, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கோ, ஆண்டவருக்கு இது பிரியம் என்று சொல்லி அறிந்த பின்பும் அவரை தேடுகிறதற்கு அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களா என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் இல்லை. உலகத்தின் காரியத்திற்கு ஓடுவது மிகவும் நமக்கு பெரிதாய் காணப்படுது. ஆண்டவருடைய காரியமோ அற்பமாய் காணப்படுகிறது. அடுத்தது, உண்மையாய் தேடாதபடியினாலே கண்டுபிடிக்கிறது அநேகர். சங்கீதம் 145:18 வசனம் பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நம்ம பார்த்திருக்கிறோம், வசனங்கள் சொல்லுகிறது கர்த்தர் எல்லாருக்கும் சமீபமாய் இருக்கிறார். எல்லாருக்கும் சமீபமாய் தான் இருக்கிறார், நம்மோடு கூட தான் இருக்கிறார். போன வாரத்தில் நான் சொன்னேன், எல்லார் மேலும் எல்லாரோடும் இருக்கிறார். எல்லாரோடும் பாத்தீங்கன்னா இதுல இவன் அவனே கிடையாது, எல்லாரோடும் இருக்கிறார். ஆனால் அவரை தேடி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கிறார், மற்றவங்களுக்குள்ள அவர் இல்லை என்று சொல்லி எபேசியர் 4:6 ஒரு வசனத்தை பார்த்தோம். இந்த வசனம் பாருங்க, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அர்த்தம். அவரை சமீபத்தில் தான் இருக்கார், அருகில தான் இருக்கிறார். ஆனால் உண்மை காணப்படும். என்னது? தேடுறதுல வாஞ்சை மாத்திரம் கிடையாது, உண்மை. ஆண்டவரை நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது என் ஜீவன் சம்பந்தப்பட்ட காரியம். நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கிறபடினால நான் எப்படி தேடுவேன்? உண்மையாய் நான் தேடுவேன்ட்டு நீங்க தேடும் பொழுது அல்லது கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்க சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்தது, அவன் அவனுக்கு பிரியமானபடி தேடுகிறதுனால இடரல் அடைகிறார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவரை தேடுறது முக்கியம், ஆண்டவரை கண்டடைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரியமானபடி ஒரு வசனத்தை பார்த்தோம், தன்னுடைய சுய நீதியை நிறைவேற்ற, சுய நீதியை அறிந்து கொள்ள அவர்கள் தேடுகிறபடினாலே தேவன் வேதத்தில் தேவ நீதின்னு எதை வச்சிருக்கிறாரோ அது என்ன பண்ணாது, அவங்களுடைய கண்களுக்கு தெரியவே போறதில்லை. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு தேவ நீதி என்னான்னு இதுல போய் தேடணும்னா என்ன பண்ணலாம்? தேவ நீதி என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். நானே ஒரு பதிலை வச்சுக்கிட்டு போயிட்டு இதுல பதில தேட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன பதில் தெரியுமே, எதுக்கு தேடுற? விட்டுறாரு ஆண்டவர். அப்ப உனக்கு தெரியாதனால்தான் தேட சொல்றாரு. கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறதுடைய அவசியம் என்ன? அவரை நமக்கு சரியா தெரியல, இதுல பார்த்து என்னை அறிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே பிரியமானபடி அவனுக்கு பிரியமானபடி தேடுறபடினால இடரல் அடைகிறார்கள். ரோமர் 11:7 வசனம். கொஞ்சம் சீக்கிரமா போலாம். ரோமர் 11:7. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறார். என்ன தேடினாங்க? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல். என்ன தேடுறாங்க இஸ்ரவேலர் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை அல்லது தங்களுடைய மேசியாவை அல்லது தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இன்னைக்கும் தங்களுடைய மேசியாவின் வருகைக்காய் அவர்கள் என்ன பண்றாங்க? காத்திருக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்களாம். ஏன்னா அவரு இப்படிதான் வரணும்னு அவரு பிளான் பண்ணார்னா, அவர் எப்படி வந்தாலும் அவர் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, மேசியா வந்து அவர்களுக்கு அப்பொழுதே ஒரு பெரிய ஒரு விடுதலையை அவர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவரோ பார்த்தீங்கன்னா முதல் வருகையின் போது அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதற்காக, அவர்களுக்காய் மரிக்கிறதற்காக அவர் இறங்கி வந்தார். அப்ப இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது ரோமர்களிடத்திலிருந்து
ஒரு விடுதலை. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பெர்ஷியர்கிட்ட இருந்து விடுதலை, அதுக்கு முன்னாடி இருக்கவங்க பாபிலோனியர்கிட்ட இருந்து விடுதலை, இப்படியா அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வந்தவரோ முதல் வருகையில சங்கரிக்கப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிற வண்ணமே அவர் வந்து இந்த ஜனங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அவர்களோ இவரை, காரணம் என்ன? அவர்கள் எதிர்பார்த்த விதமாக இவரு வரல. நம்மளும் இந்த நாள்ல தேவன் இப்படி என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு அவரை பார்க்கிறதில்ல, அவர் எப்படி இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறாரோ அவ்வண்ணமே ஆண்டவரை தேடவும் அறிந்து கொள்ளவும் என்ன பண்ணணும்? நம்மை ஒப்பு கொடுக்கும் போதுதான் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் டூப்ளிகேட் உள்ள வந்து விடும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளும். அப்ப இவர்கள் இவரை தான் தேடிட்டு இருக்காங்க. இஸ்ரவேலை தேடுகிறதை அடையல. தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மளோ வெளியில இருக்கிறவங்க, இஸ்ரவேலுக்கு ரொம்ப தூரமானவர்கள், நம்மளோ பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணோம்? அறிந்து கொண்டோம். இது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்க. ஏன் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்க காரணம் என்னன்னா, அவர்கள் விரும்புற மாதிரி அவர் இல்லையே, நாம விரும்புற மாதிரி நம்முடைய தேவன் இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா தேவன் தேவன் தான். அல்லேலூயா.